கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் திருத்தலத்திலிருந்து திருத்தலத்தின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இறை ஆசிரியையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இலுப்பூர் பங்கினுடைய பங்கு தந்தையாக நான் இருக்கிறேன். என் பெயர் அருள் தந்தை யூஜி. இலுப்பூர் பங்கினுடைய கிளை கிராமமாக இருக்கிற பிலிப்பட்டியின் இருக்கிறது தான் இந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் திருத்தலம். அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் திருத்தலத்தை பற்றிய வரலாற்றையும் இங்கு நடக்கிற ஒரு சில புதுமைகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருத்தலத்தின் வரலாறு என்பது 1650 ஆண்டுகளில் துவங்குகிறது. 1650 ஆண்டுகளில் மதுரையை நாயக்கர்களும் பாளையக்காரர்களும் ஆண்ட பொழுது கிறிஸ்துவ வேத போதகர்கள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மதுரை பகுதிக்கு வருகிறார்கள். ஜான் டி பிரிட்டோ, வீரமா முனிவர், நோபிலி என்கிற வேத போதகர்களோடு போர்ச்சுகல் தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணியாக மரியாள் என்கிற அந்த பெண்மணி இருக்கிறார். ஒரு செவிவழி செய்தியாகத்தான் இந்த செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. மரியாள் என்கிற இந்த பெண்மணி இலுப்பூர் கிராமத்தை மையமாக வைத்து இங்கு வேத போதக பணிகளை செய்திருக்கிறார். அப்படி வேத போதக பணிகளை செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இலுப்பூர் அந்த கிராமத்தில் இருந்த ஊர்காவல் படை, ராணி மங்கம்மாளுடைய ஊர்காவல் படையினர் இவருடைய அந்த கற்பை சூறையாடுவதற்காக குதிரை அவரை துரத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக அருகில் இருந்த கள்ளி புதருக்குள் அவள் நுழைகிறாள். இவர்கள் அந்த கள்ளி புதரை சுத்தி வருகிறார்கள் தன்னுடைய குதிரையில். செவிவழி செய்துதான் மீண்டும் நான் சொல்லுகிறேன். குதிரைக்கு பார்வை இருக்கிறது, இவர்களுக்கு பார்வை இல்லை. எனவே குதிரை சுற்றி சுற்றி வருகிறது, இவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. பல முயற்சிகளுக்கு பிறகு இவர்கள் தங்களுடைய முகாமுக்கு திரும்புகிறார்கள். திரும்புகிற வழியில் இவர்களுக்கு மீண்டும் அந்த கண் பார்வை கிடைக்கிறது. அந்த கள்ளி புதருக்குள் அந்த நுழைந்த மரியா கள்ளி முட்கள் குத்தியதால் ரத்தம் சிந்தி ரத்த போக்கு அதிகமாகி இறுதியாக இறந்து விடுகிறாள். இறந்த நிலையில் அவள் இலுப்பூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு தோன்றி கனவில், நான் இறந்து விட்டேன், அந்த இடத்திலே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்ல, அடுத்த நாள் அவர்கள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அவள் இறந்து கிடந்திருக்கிறாள். எனவே அவளை எடுத்து அந்த இடத்திலே சொன்னபடி அடக்கம் செய்திருக்கிறார்கள். அப்படி அடக்கம் செய்கின்ற பொழுது இந்த குதிரைப்படைவர்கள் வந்து நேற்று நடந்த சம்பவத்தை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வருகிறார்கள். வந்தவர்கள் அவள் யாரும் அடக்கம் செய்வதை பார்த்து தான் என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறார்கள். அவர்கள் அவருடைய கற்பை சூறையாட முயற்சி செய்தது, அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு கண் பார்வை போனது, முகாமுக்கு திரும்புகிற போது மீண்டும் கண் பார்வை கிடைத்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். பிறகு மனம் வருந்துகிறார்கள். எனவே அடக்கம் செய்துவிட்டு அங்கு ஒரு சிலுவை கலை ஊன்றி ஒவ்வொரு நாளும் அங்கு மக்கள் ஜெபித்து இருக்கிறார்கள். ஜெபித்தவர்களுக்கு எல்லா நலனும் ஆசிரியும் கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் பரவ அவர்களும் வந்து ஜெபித்து எல்லா நலன்களையும் ஆசிரியம் பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறாக கிட்டத்தட்ட 330 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாறு தான் இது. ஆக இந்த திருவிழா இன்றைக்கு வருகிற ஆண்டு நாங்கள் கொண்டாடுகிறோம். இது 331வது ஆண்டு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது இதனுடைய கால ஓட்டம் என்பது 330 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நடந்த நிகழ்வாக இது இருக்கிறது. ஆக இந்த நிலையில் வெளியே போர்ச்சுகல் தேசத்திலிருந்து வந்து வேத போதகத்திற்காக தன்னுடைய கற்பை காப்பதற்காக உயிர் நீத்த ஒரு கன்னியாக அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் இருக்கிறார் என்பது நாம் அறிகிறோம். ஆண்டுகள் பல கடந்தோட இந்த பக்தி பயிற்சி என்பது தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. பல பகுதிகளிலிருந்து மக்கள் இங்கு வந்து தங்களுடைய ஜபத்தையும் வேண்டுதலையும் செலுத்தி நன்றி செலுத்தி ஆசிரியையும் பெற்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த நிலையில் தான் இந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளுடைய திருத்தலம் இங்கு இருக்கிறது. அருள்மிகு என்பது நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வை கூட்டக்கூடிய ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கிறது. அந்த பெண்மணி வெளிநாட்டிலிருந்து வந்த காரணத்தினால் வெள்ளைக்காரமா என்று நாம் சொல்லுவோமே, அதே போல வெள்ளை என்கிறது வருகிறது. மரியாள் என்பது அவருடைய பெயர். அவள் தன்னுடைய கற்பை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது. அது காத்த காரணத்தினால் கன்னியாக அவள் வாழ்ந்து இறந்திருக்கிறாள். எனவே அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் என்று இந்த பெயர் வழங்கப்படுகிறது. எனவே இந்த திருத்தலத்திற்கு வருகிற பக்தர்கள் ஆயிரக்கணக்காக வருகிறார்கள், வேண்டுகிறார்கள், அவர்கள் கிடைக்கிறது. என்னென்ன நன்மைகள்ங்கிறது கிடைக்கிறது என்று அவர்கள் பகிர்ந்து கொள்வதை வைத்து நான் உங்களோடு சொல்லுகிறேன். குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் ஜெபித்து வருகிறார்கள். நல்ல வரன், பொண்ணு மாப்பிள்ளை அமையணும்னு சொல்லி நிறைய பேர் வேண்டி வருகிறார்கள்.
அதைத் தொடர்ந்து தன்னுடைய கடன் தொல்லை நீங்க வேண்டும் என்றும், நோய்கள் நீங்க வேண்டும் என்றும், கேன்சர் நோய்கள் நீங்க வேண்டும் என்றும், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி காரியங்களும் விரைவில் முடிய வேண்டும் என்றும், தொழில் சிறக்க வேண்டும் என்றும் பல தேவைகளுக்காக வருகிறார்கள். தமிழகம் எங்கும் இருந்தும் பக்தர்கள் வருவதை பார்க்க முடிகிறது. குடும்பமாக நேர்த்திக்கடன் வைத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்நிலைக்கு திருத்தலத்தை இன்றைக்கு பல நிலைகளில் பல திட்டங்கள் வழியாக மக்களுடைய வசதிக்காக இங்கு ஒரு சில திருப்பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் வருகிற காரணத்தில் ஒரு ஜெப கூடாரமும், அதை தொடர்ந்து ஒரு மக்கள் தங்கி உணவறிந்து செல்வதற்கான சமூக கூடமும், அதை தொடர்ந்து ஒரு கெவி உருவாக்கி இருக்கிறோம். இந்த கெவியுடைய தன்மை என்னவென்றால், அவர்கள் கல்லிக்குள் பூந்து தன்னுடைய உயிரை இறந்த காரணத்தினால் கள்ளி மலரிலே மலர்ந்த ஒரு மலராக அந்த சோற்று கட்டாலைன்னு அது உச்சியில் அந்த மலரிலே அந்த வெள்ளை மரியாதை அந்த சிறுவத்தை வைத்திருக்கிறோம். அத்தகைய ஒரு கெவியை உருவாக்கி இருக்கிறோம். அங்கு மக்கள் தம்முடைய வேண்டுதலை செலுத்தி, குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக கொட்டிலையும், திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சள் அந்த கயிறையும் கட்டி வேண்டுதல் செலுத்துவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த திருத்தலத்தினுடைய திருவிழா என்பது தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையும், அதை தொடர்ந்து வருகிற குருத்து ஞாயிறனும் நடக்கிறது. 2 ஞாயிற்றுக்கிழமைகள் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி இறைவனிடம் வேண்டி செல்லக்கூடிய அந்த பக்தி முயற்சியை பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து இந்த திருத்தலத்தினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், நேர்த்திக்கடன் வைப்பது. சேவல் கோழியை நேர்த்திக்கடன் கொடுக்கிறார்கள், ஆடுகளை நேர்த்திக்கடனாக கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற பக்தர்கள் இங்கு வந்து அந்த ஆடையும் கோழியையும் வெட்டி உறவினர்களோடும் நண்பர்களோடும் இருக்கிற ஏழை எளிய மக்களோடு தங்களுடைய அந்த உணவை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இந்த திருத்தலத்தில் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஓரிரு குடும்பங்கள் வந்து ஒரு கோழியையோ ஆட்டையோ அறுத்து அவர்களுடைய அந்த காணிக்கையை செலுத்தி அங்கே இருக்கிற மக்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிலையில் இந்த திருத்தலத்தை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறையும், இந்த திருத்தலத்தை பற்றிய அந்த கெபியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து இத்திருத்தலத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை ஒரு சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் ஞாயிறன்று அந்த வழிபாடானது 11 மணிக்கு நாங்கள் துவக்குகிறோம். அது இறை புகழ்ச்சி, திருப்பலி, மறையுலை, நற்கருணை ஆசு, குணமளிக்கிற வழிபாடு என்கிற அந்த நிலையில் அந்த வழிபாடு செல்லும். கிட்டத்தட்ட 1 மணி அளவில் அந்த வழிபாடு நிறைவு பெறும். அதை தொடர்ந்து அன்றைக்கு வருகிற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குகிறோம். அவர்கள் நல்ல வயிறார் உண்டு இளைப்பாரி அவர்கள் செல்கிற அந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்கு வருகிற பக்தருடைய வசதிக்காக அங்காடி இருக்கிறது. அந்த அங்காடி ஜெபமாலை, அது தீர்த்தம், புனிதமான எண்ணெய், நவநாள் புத்தகம், வெள்ளை மரியாளுடைய படம், இவைகளெல்லாம் விற்பனைக்கு இருக்கின்றன. எனவே இவைகளெல்லாம் பெற்று நீங்கள் இறை ஆசிரியை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருத்தலத்திற்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். வருவதற்கு முன்பாக தகவல் கொடுத்தால் உங்களுடைய காரியங்களுக்காக உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் குறிப்பாக இந்த திருத்தலத்தில் வேண்டி குழந்தை பெற்றிருக்கிறவர்களுடைய இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், இந்த திருத்தலத்தில் வேண்டி நல்லதாக கணவனும் மாப்பிள்ளையை அமைந்திருந்ததென்றால் அவர்களுக்கு நாங்கள் திருமண அருட்சாதனம் கொடுக்க வேண்டும் என்றால், முறையான அந்த கடிதங்களோடு, பங்கு தந்தையர் கடிதத்தோடு உங்களை அணுகுகிற பொழுது திருத்தலத்திலே அவைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். குடும்பமாக ஏதோ பிற நாட்களில் திங்கள் முதல் சனி வரை பிற நாட்களில் வருவதாக இருந்தால் முன்கூட்டிய தகவல் கொடுத்தால் திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். ஆக இந்த நிலையில் இந்த திருத்தலத்தில் வருகிற ஒவ்வொரு பக்தனுடைய தேவைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த திருத்தலத்தில் அடுத்த ஒரு சிறப்பு என்றால், இதை 4 ஆலமரங்கள் இருக்கணும். அந்த ஆலமரத்திற்கு மத்தியில் இந்த கல்லறை இருக்கிறது, அந்த நினைவாகம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். திருத்தலம் என்பது இலுப்பூரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. திருச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்கிறது. இந்த திருத்தலத்திற்கு அருகில் எந்த வீடுகளும் கிடையாது. இந்த திருத்தலம் மட்டும்தான். 2 கிராமங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் 2 கிராமங்கள் இருக்கின்றன. அது இரண்டுமே இந்து சகோதரர்கள் வாழ்கிற கிராமங்கள் தான். அந்த நிலையில் இந்த திருத்தலத்திற்கு தமிழகம் எங்கும் இருந்து மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற நாட்களிலும் நேர்த்திக்கடன் வைத்து வந்து ஜெபித்து செல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களை எந்த அழைக்கிறோம். இந்த திருத்தலத்திற்கு வாருங்கள், வேண்டுங்கள். அருள்மிகு கன்னிமரியாளுடைய பரிந்துரையினால் ஆசீரும் நலனும் பெற்று மகிழோடு செல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்தையும் தந்து உங்களை வழிநடத்துவாராக. வணக்கம். இந்த அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாள் திருத்தலத்தில் வந்து நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும் காலத்திலிருந்தே முதல்ல 1975ஆம் ஆண்டு
முதல்ல இக்னேசியஸ் ஃபாதர் இழுப்பூரில் பணியாற்றிய இக்னேசியஸ் ஃபாதர் அவர்களால் இங்கு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அன்றைய காலத்தில் மிதிவண்டியிலும் மாட்டு வண்டியிலும் முதலில் நம்ம ஆலயத்துக்கு பணி செய்ய வந்தார்கள். இத்திருத்தலத்தின் சிறப்புகளே அன்னதானங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண வரங்களும், விவசாயம் செழிப்பதும், கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தினர்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்து இந்த திருத்தலத்தில் அன்னையினுடைய ஆசிரை பெறுகிறார்கள் என்பதையும் நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியே வாழ்க. எனக்கு 2020 கடுமையான மூட்டு வலி வந்தது. கால் தேய்மானம் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும், 1 லட்சம் செலவாகும்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கையோட இந்த வெள்ளைமரியாள் எண்ணெய் புதுமை எண்ணெய் தான் தேய்ச்சிட்டு வரேன். இன்றைய வரைக்கும் அதே எண்ணெய் தான் தேய்ச்சிட்டு வரேன். என்னுடைய கால் வலி நல்லாவே இருக்குது, நல்லாவும் நடக்கிறேன். வெள்ளைமரியாளுக்கு கோடான கோடி நன்றி.